الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய 30 நோன்புகளை நோற்றுவிட்டு நோன்பாளிகளுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு திருநாள் அன்று நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சங்கையான ரமலான் மாதத்தில் நாம் வைத்த நோன்புகளையும் நாம் செய்த நல்லறங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையினை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த மாதம் 19ஆம் தேதி தான் நோன்பு ஆரம்பித்ததை போன்று இருந்தது. அதற்குள்ளால் 30 நோன்புகளை நோற்று பெருநாளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையின் அடையாளங்களிலே ஒரு அடையாளத்தை குறிப்பிடுகின்ற பொழுது, ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதத்தை போன்றும், ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்றும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்றும், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்றும், ஒரு மணி நேரம் என்பது ஒரு நெருப்பு பொறியை போன்றும் கழிந்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிதர்சனமாக மாறி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். மறுமையின் அடையாளங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரக்கணக்கான அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு உண்மையாகி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆனால் இந்த சமுதாயத்திலே மறுமையின் அச்சம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ரமலான் மாதத்திலே நோன்பை கடமையாக்கியதை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, நாம் நோன்பை ஏன் கடமையாக்கினோம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஆகுவதற்காக இந்த நோன்பை நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். ரமலானுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ரமலானுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது, இதை வைத்தே நான் தக்வாதாரியா, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவனா, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவனா என்பதை நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ளலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலே கூறுகின்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? தஸாஅலூன பிஹி, அந்த அல்லாஹ்வை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் கோரிக்கை வைத்துக் கொள்வீர்கள். நாம ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்கிறோம், தரமாட்டம் போடான்னு இருந்தாரு. 2வது நம்ம கேட்கிறோம், தரமாட்டேன்னு இருப்பாரு. 3வது தடவையா அவர் வீட்டுக்கு போய் அல்லாஹ்வுக்காக எனக்கு ஜாதி தாங்கல அப்படின்னா, அல்லாஹ்ங்கிற பேரை நம்ம சொன்ன உடனே நமக்கு கடனை அவர் தந்து விடுவார்.
ஒருவருக்கு நாம் குற்றம் செய்து விட்டோம், அவர் மன்னிக்க மறுக்கின்றார், திரும்பவே நாம நிக்கிறோம், மன்னிக்க மறுக்கின்றார், அல்லாஹ்வுக்காண்டி மன்னிச்சுக்குங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் உண்மையான மூமினாக இருந்தால் அல்லாஹ்வை கொண்டே நாம் ஒரு கோரிக்கை வைக்கின்ற பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்வார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் யாரை முன்னிறுத்தி கோரிக்கை வைப்பீர்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வல் அர்ஹாம், உறவினர்களையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றார். அல்லாஹ்வை நாம பயப்படுற மாதிரி உறவினர்களையும் நாம் பயப்பட வேண்டும். உறவினர்களை நாம் எப்படி பயப்படுறது? உறவுகளை சேர்ந்து வாழவில்லை என்றால் அல்லாஹ் தரக்கூடிய வேதனையை, தண்டனையை நாம் பயந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்திற்கு அற்புதமான விளக்கத்தை தந்து கொண்டிருப்பார்கள். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். 25வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான், அதன் 54வது வசனத்துல உறவுகளை 2 வகையாக அல்லாஹ் பிரிக்கின்றார். நம்முடைய உறவு முறை இருக்குத, அது 2 முறை, 2 வகை இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா, அவன்தான் தண்ணீரின் மூலமாக மனிதனை படைத்தான். தண்ணீர் அப்படின்னா விண்வின் அர்த்தம். நானும் சரிதான், நீங்களும் சரிதான், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சரிதான். ஆதம் அப்பா தம்பதிகளை தவிர அவர்கள் எந்த விண்ணினாலும் படைக்கப்படவில்லை, களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா பகுதியிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட எல்லோருமே ஒரு துளி விண்ணின் மூலமாகத்தான் நாம் படைக்கப்பட்டோம். மனிதர்கள் மாத்திரம் அல்ல, எல்லா ஜீவராசிகளும் விண்ணின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா, விண்டி துளியில் இருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தான். ஃபஜஅலஹு நஸபன் வஸிக்ரா, அந்த மனிதனை இரத்த பந்தம் உடையவனாக, திருமண பந்தம் உடைய உறவினராக அல்லாஹ் படைத்தான் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உறவுங்கிறது 2 வகை. ஒன்று இரத்த பந்தமா இருக்கும், அத்தா மகன், பேரன் பேத்தி, அம்மா சின்னம்மா, இதெல்லாம் இரத்த பந்தங்கள். திருமண பந்தம்னா என்ன அர்த்தம்? ஒரு இளைஞனுக்கு அல்லது ஒரு இளம் பெண்ணுக்கு உறவு அல்லாத ஒரு இடத்துல பெண் எடுக்கன்னு வச்சுக்கிடுவோம், அவங்களுக்கு சொந்தமே இல்லை அப்படின்னா திருமணத்தின் மூலமாக அந்த மணமகளுடைய உறவுகள் எல்லாம் இந்த மணமகனுக்கு உறவினராக மாறிவிடுவார்கள். இந்த மணமகனுடைய உறவுகள் யாவரும் அந்த மணமகளுக்கு உறவுகளாக மாறிவிடுவார்கள். ஆக இரத்த பந்தமான சொந்தமாக இருக்கட்டும், திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட உறவாக இருக்கட்டும், எந்த உறவையும் நாம் பயந்துதான் வாழ வேண்டும். அவர்களை ஏளனமாக பேசுவதோ, அவர்களை தகாத வார்த்தையினால் திட்டுவதோ மார்க்கம் அனுமதித்த காரியம் அல்ல. அந்த உறவுகள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை படைத்து முடிச்ச பின்னால யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் சரியா கொடுத்தான். நெருப்பை பார்த்து சொன்னான், உன்னை எவனாவது தொட்டால் நீ பொசுக்கி விட வேண்டும். மின்சாரத்தை பார்த்து சொன்னான், உன்னை எவனாவது கை வச்சா நீ தூக்கி எரிஞ்சிடணும். தண்ணீரை பார்த்து சொன்னான், நீச்சல் தெரியாதவன் இருந்தால் நீ மூழ்கடிக்கணும். இப்படி உலகத்தில் எல்லா பொருள்களுக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் அல்லாஹ் கொடுத்து முடிச்ச பின்னால அல்லாஹ்வுடைய அரிசுடைய கால்களை இந்த உறவு பிடித்து தொங்கிக் கொண்டே இருக்கின்றது. இறைவா, எல்லோருக்கும் நீ கொடுத்து விட்டாய், ஆனா எனக்கு ஒண்ணு நீ தரலைய அப்படின்னு உறவு கேட்கும் போதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மண் வசலக்கி வசல் துகு, மண் கதாக்கி கதாத்துகு, உறவே உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து வாழ்வேன். உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய உறவை நானும் துண்டித்துக் கொள்வேன். அவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். என்ன வணக்க வழிபாடுகளை செய்தாலும் கூட அதை நான் அப்படியே வைத்திருப்பேன். உறவை சேர்ந்து வாழ்ந்தால்
அவர்களின் வணக்க வழிபாடுகளை நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் அது அப்படியே நான் புறந்தள்ளி விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இறைவா எனக்கு இது போதும் அப்படின்னு அந்த உறவு சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் 6682வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை? உறவுகளை சேர்ந்து வாழ முடிகிறதா? தாய் மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், கூட வந்த அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், பணம் இருந்தா பக்கத்துல வா, என் பணம் இருக்கு, என் பதவி இருக்கு, ஒண்ணும் இல்லை, எனவே என் பக்கத்துல வராத. பணத்தை வைத்துதான் இன்றைக்கு உறவுகள் சேர்ந்து வாழ்கிறார்கள். பதவியை வைத்துத்தான் இன்றைக்கு உறவுகள் சேர்ந்து வாழ்கிறது. கூட பிறந்த அண்ணன் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், தம்பி சம்பாத்தியம் பண்ணிட்டு இருப்பாரு, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருப்பார். கூட பிறந்த அண்ணன் பெருநாள் அன்றைக்கு தம்பி வீட்டுக்கு போனாலும் என் வீட்டுக்கு வராத, நீ யாரோ நான் யாரோ. கூட பிறந்த அண்ணன் அவரு பணம் இல்லாத காரணத்தினால் நீ என் வீட்டுக்கு வராத, நீ வந்தா எனக்கு அவமானமா இருக்குது சொல்றாங்களா இல்லையா? உயர்ந்த பதவியில் அண்ணன் இருப்பார், தம்பி போய் ஏதாச்சும் தாங்கன்னு கேட்டா என் மூஞ்சில முடிக்காத, என்னமோ பியூனை விரட்டி விட்ட மாதிரி அண்ணன் என்ன செய்வார்னா தம்பியை விரட்டி விடுறார். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப பணத்தை வைத்து, பதவியை வைத்து, அந்தஸ்தை வைத்துதான் இன்றைக்கு உறவு முறை தூரத்து சொந்தமாக இருக்கும். அவன் கோடீஸ்வரனாக இருப்பான், என் கூட பிறந்தவங்க அப்படின்னு என்ன செய்யறது? அவனை உறவு கொண்டாடுவது. கூட பிறந்த அண்ணன் தம்பி ஏழையா இருப்பாரு, ஆனா அவர் என் வீட்டுக்கு வராது, நீ யாரோ நான் யாரோ. இப்படி இருந்து உறவுகளை முறித்து அவர் தொழுதாலும் சரிதான், ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான், அல்லாஹ் அந்த வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஒரு செய்தியை பாருங்க, முஸ்லிம்ல 6689வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு முஸ்லிம்களும் இதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சஹாபி வாரார் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், இன்னலி கராபத்தன், எனக்கு சில உறவுகள் இருக்கிறார்கள், அசிலுஹும், நான் அவர்களை சேர்ந்து வாழ்கிறேன், ஆனா வயக்தஊன், என்னை அவர்கள் சேர்க்க மறுக்கிறார்கள். உலகத்துல பார்க்கிறோமா இல்லையா? உறவை சேர்ந்து வாழ்தல் என்றால் என்ன? அண்ணன் வீட்டுக்கு தம்பி வராரு, அதான் தம்பி வீட்டுக்கு அண்ணன் போறாரு. இவர் என்ன சொல்றாரு? அண்ணன் தம்பியை பார்த்து, நீ என் வீட்டுக்கு வர்றதுனால உன் வீட்டுக்கு நான் வரேன். மாமன் மருமகன் சொல்றாரு, நீ என் வீட்டுக்கு வர்றதுனால நான் உன் வீட்டுக்கு வரேன். இதுக்கு பேரு உறவா? இதுக்கு பேரு பகரம். இவரு கொடுத்ததுனால அவரு கொடுக்கிறாரு, அவரு கொடுத்ததுனால இவரு கொடுக்கிறாரு, இவர் பேசுறதுனால அவர் பேசுறாரு. இது உறவு முறை அல்ல, இது பகரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அண்ணனை பார்த்து தம்பி முறைத்தாலும், தம்பியை பார்த்து அண்ணன் முறைத்தாலும், அவன் கூட பிறந்தவன், அவன் முறைச்சா முறைச்சிட்டு போட்டோம், நாம சலான் சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் சேர்ந்து வாழுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சுல்மன் ததஅக, உன்னை யார் வெட்டி வாழ்கிறானோ அவனோடு நீ ஒட்டி வாழ வேண்டும். வஅஃபு அம்மன் வலமக்க, உனக்கு அநீதம் செய்தவனை நீ மன்னித்து விட வேண்டும். வஅஹ்சின் இலா மன் அஸா இலைக்க, உனக்கு கெடுதி செய்தவனுக்கும் நீ நன்மை செய்ய வேண்டும். இதுதான் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அந்த நபி தோழர் சொல்றாரு, இன்னலி கராபத்தன், எனக்கு சில உறவுகள்லாம் இருக்கிறாங்க, அசிலுக்கும், நான் அவர்களை சேர்ந்து வாழ்கிறேன், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா நான் போய் நிக்கிறேன், ஆனா எப்பத்தாப்போல் எங்க வீட்டுக்கு வராத, எங்க பேசாத, என் மூஞ்சிய பார்க்காத. சில பேர் நோட்டீஸ் அடிச்சு விட்டுருக்காங்க, என்ன தெரியுமா? நான் செத்தானு அவன் ஜனாதாவை பார்க்காத, அவர் இறந்த பின்னால யாரு பார்க்கிறா யார் பார்க்கல யாருக்கு தெரியவா போகுது. இப்படி எல்லாம் உறவுகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். அவர் சொல்றாரு, இலையும், என் உறவுகளுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை நான் செய்கின்றேன், ஆனா இளைய, அவர்களால் முடிந்த கெடுதிகளை எனக்கு செய்கிறார்கள். நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன், ஆனா அவர்களால் முடிந்த கெடுதிகளையும் தீங்குகளையும் எனக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் செய்யக்கூடிய தீங்குகளை எல்லாம் நான் பொறுத்துக் கொள்கின்றேன். ஆனால் எஜுகலூன அலைய, ஆனால் அவர்கள் மனத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். என் மீது அவதூறுகளை சுமத்துகிறார்கள், என்னை ஏசுகின்றார்கள், திட்டுகின்றார்கள், அடிக்கின்றார்கள், வீடு நுழைந்து தாக்குதல் நடத்துகின்றார்கள். யார் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஇன் குன்த கமா குல்த, நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அன்னமா துசிஃபுஹுல் மல்ல, உன் உறவுகள் உனக்கு கெடுதி செய்கிறார்கள் என்று நீ சொல்கிறாயே, அது உண்மையாக இருந்தால் அவர்களின் முகத்தில் சுடு சாம்பலை நீ எடுத்து போடுகிறீர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாம்பலை போடல, சூடான சாம்பல், அதை எடுத்து நீ அவர்களின் முகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறாய். நீங்க எல்லா வீட்லயும் பிரியாணி போட்டிருப்போம். பிரியாணி போட்ட பின்னால என்ன செய்வாங்க அப்படின்னா, மேல ஒரு தாம்பலத்தை போட்டு மேல தம் போடுவாங்க தெரியுமா, நெருப்பு அள்ளி போட்டுருவாங்க, வேகாத அரிசி வெந்துரும். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, உறவுகளை நாம் சேர்ந்து வாழ்ந்து அந்த உறவுகள் நம்மை வெறுத்தாய், வெறுக்கக்கூடிய உறவுகளை படுக்க வைத்து முகத்தில் அல்லாஹ் தம் போடுவான். எதை போடுவான்? சுடு சாம்பலை எடுத்து போடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். வலா யஸாலு மஅக்க மினல்லாஹி லகீருன் அலைஹிம், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். நீ கவலைப்படாத. மாதும்து அலா மாதும்த அலா தாரிக, இதே நிலைமை நீடிக்குமானால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். வராதன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப நம்ம அவங்களை சந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு முஸ்லிம்கள் பேசாமல் இருக்க வேண்டுமானால் 3 நாள் தான் டைம். 3 நாள் தான் பேசாம இருந்துக்கலாம். 3 நாள் முடிஞ்ச பின்னால இருவரில் யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான். அவர் பதில் சொல்றாரோ இல்லையோ, நாம முந்திக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு உறவு முறைகளை பேணுவது என்பது இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு காலகட்டம் இருந்தது, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பள்ளிக்கூடங்கள்ல விடுமுறை விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம், அத்தா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு நாம சென்று 1 மாத காலம் அங்கே இருப்போம். ஆனா இன்னைக்கு யாரும் அப்படி போறது இல்லையே. நம்ம வீடுகள்லயே பள்ளிக்கூடத்திலையும் அதிகமான ஹோம் ஒர்க்கை கொடுத்து வீட்டிலே உட்கார வச்சிருந்தாங்க. ஆனா தாய் மாமன்னா யாரு, சித்தப்பான்னா யாரு, பெரியப்பன்னா யாரு, மச்சான்னா யாரு தெரியவே படிக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு. உறவு முறைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தாய் மாமன்னா யாருன்னு கேட்டா அத்தா கூட பிறந்த அண்ணன் நம்பிக்கிறான். பெரியத்தா சித்தப்பா யாருன்னு கேட்டா அம்மா கொடுத்த பிறந்த அண்ணன் நம்பிக்கிறான். தாய் மாமனை பெரியத்தாங்கிறது, பெரியத்தாவை தாய் மாமாங்கிறது. உறவு முறைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பெரும்பாலான பிள்ளைகளுக்கு பெற்றோரின் பெயர் கூட தெரிய மறுக்கிறது. வேதனையான ஒரு காரியம். அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுடைய பேரு தெரிய மாட்டேங்குது. கேட்டா கொஞ்சம் என் மனைவிக்கு நான் போன் பண்ணி கேட்கிறேங்கிறார். பிள்ளைகளுடைய பெயர் பெற்றோருக்கு தெரிவதில்லை, பெற்றோருடைய பெயர் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர், அவர்களின் தந்தை பெயர், அவர்களின் தந்தை பெயர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலும் அந்த பெயர் வரிசை இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறது. குறைந்த பட்சம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பெயர், பெற்றோருடைய பெயர், பெற்றோருடைய பெற்றோரின் பெயர், அவர்களின் பெயர், பெற்றோரின் பெயர் ஒரு 3 தலைமுறைகளாவது நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப நான் கற்றுக் கொடுக்கன்னு வைங்களேன், என் பையன் அவ பையனுக்கு என்ன செய்வார் அப்படின்னா இந்த 3 தலைமுறைகளை கற்றுக் கொடுப்பார். அப்ப 4 தலைமுறையாக ஆகிவிடும். இப்படியாக நம்முடைய முன்னோர்களின் பெயர்களையும் உறவு முறைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சில உறவுகள் இருக்கிறாங்க, நாம என்னதான் அவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் அதை வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. இருக்குதா இல்லையா நினைத்து பார்க்க வேண்டும்.
நன்றி சொல்லாம அதுல என்னதான் குறை இருக்குது, அந்த குறையை வச்சு குத்தி காட்டுறது, நம்மளை கேவலமா பேசுறது சமுதாயத்துல ரொம்ப நடக்குது. இஸ்லாமிய குடும்பங்கள்ல சில பேர் வந்து சொன்னா சும்மா அது பேசுங்களா இதை பேசுங்கள ஆடிம்சா எங்க வீட்டுல ஒரே சண்டைகாடா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நான் பார்க்கின்றோம். ஒரு நண்பர் சொன்னாரு, அவங்க பெற்றோர்களே வீட்டை விட்டு ஓடுங்கிறாரா, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிறார் மகன். இல்ல நீ ஒண்ணும் காப்பாத்த வேணாம், நீ வீட்டை விட்டு போ, உனக்கு சொத்துல பங்கு கிடையாது. யாருக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது, யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது? பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்காம ஒருத்தர் பைபிள் மாலை எழுதி வச்சார் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே அவர் பள்ளிவாசலுக்கோ மதரசாவிற்கோ எழுதி வைப்பதாக இருந்தால் 1/3 மூன்றில் ஒரு பகுதியை மாற்ற வேண்டுமானால் வக்ஃப் செய்யலாமே தவிர பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே கொடுக்காம எல்லா சொத்துக்களையும் பிள்ளைகள் மீது உள்ள கோபத்துல அனாதை இல்லங்களுக்கோ பள்ளிவாசலுக்கோ எழுதி வைத்தால் அது மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பாம்பு புற்று இருக்குத, அதுக்கு என்னதான் நம்ம பாலை ஊத்தினாலும் நல்லா குடிச்சிட்டு நம்மளை கொத்திட்டு தான் அந்த பாம்பு போகும். எறும்பு புற்றுல எவ்வளவுதான் இனிப்புகளை போட்டாலும் கூட அதை கையை வச்சா நம்மளை கடிக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி தான் சில உறவுகள். என்னதான் உபகாரம் செய்யட்டும், என்னதான் அவர்களுக்கு உதவிகள் செய்யட்டும், கொத்த வேண்டிய நேரத்துல கடிக்க வேண்டிய நேரத்துல நம்மை கடித்தே தீர்வார்கள் என்பதை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம். உறவுகளை நாம் மதிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயார் வந்து இஸ்லாத்தை தழுவல. ஆயிஷாவுடைய அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்கிறாங்க ஆயிஷாட்ட, ஆயிஷா நம்ம அம்மா நம்மளை பார்க்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க, ஆனா அவங்க இஸ்லாத்தை தழுவல, அவங்கள நம்ம பார்க்கலாமா, அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை பெற்றுக் கொள்ளலாமா, உன் கணவர் பெருமானாரிடத்தை கேள் அப்படின்ற உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவர்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களுடைய தாயார் இஸ்லாத்திற்கு வரவில்லை, ஆனால் எங்களை சந்தித்து எங்களுக்கு அன்பளிப்பு தருவதற்காக வரலாமான்னு கேட்கிறாங்க. வரலாமா வரக்கூடாதா, அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை பெற்றுக் கொள்ளலாமா பெற்றுக்கொள்வது கூடாதா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலி உம்மக்கி, உன் தாயை நீ சேர்ந்து வாழ், அவள் தரக்கூடிய அன்பளிப்புகளை நீ பெற்றுக்கொள். நம்ம சமுதாயத்துல எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறாங்க, ஆனா அத்தா அம்மா இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. பெருநாள் அன்று அவங்க ஏதாச்சும் நமக்கு தந்தாங்கன்னா அன்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் அவர்களை கடைசி வரையிலும் பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது கட்டாய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்வையும் பயந்து கொள்ளுங்கள், உறவுகளையும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்துட்டு உறவுகளை பயப்படவில்லை என்றால், உறவுகளை பயந்து அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றால் நாம் மூமினாக இருப்பதில் அர்த்தமே கிடையாது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. உறவு முறைகளை பேணுவோம், சுவர்க்கத்தில் ஒன்று கூடுவோம். அல்லாஹ் இந்த நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக மோமீன்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ் தரக்கூடிய வெற்றிக்கடிகளை கட்டி செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.